நண்பா பார்த்தீங்கன்னா, இங்கு பெட்டிங் எது மற்றும் சூதாட்டம் நடைபெறுகிறது. இது வெறும் பொழுதுபோக்கான வீடியோ மட்டும்தான். சரிங்களா? சரி வாங்க நண்பா, பரவாயில்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நண்பா, நம்ம ஒரு நம்பர் கொடுத்தோம். சரிங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நண்பா, நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு நம்பர் நம்ம சொல்லி கொடுத்தேன். அதாவது 8, 5. சரிங்களா? அதாவது பி போர்டுக்கு 8ம் சி போர்டுக்கு நம்ம 5 கொடுத்துருந்தோம். சரி நண்பா, சி போர்டுக்கு 5 கொடுத்துருந்தோம். ஆல் போர்டு விளையாட நண்பர்கள் சி போர்டுக்கு 5 இருக்குது ஸ்ட்ராங்காகவே, அதெல்லாம் பி இருக்குது. சரிங்களா? நம்ம சி போர்டு நம்ம 5 ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சி போர்டில் அதே மாதிரி நம்ம ஆல் போர்டு விளையாட நண்பர்கள் சி போர்டு சொல்லி கொடுத்துருந்தேன். யாராச்சும் ட்ரை பண்ணி நண்பா வின்னிங் வாங்கிப்பீங்க. சரிங்களா? சரி விடு நண்பா, நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 0-65 ரிசல்ட்டு. நண்பா நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். சரி நண்பா, அதாவது நண்பா எங்கன்னா இந்த 0-99 வந்துச்சுல, இந்த 0-99 நண்பா நம்ம கொடுத்துருந்து ஏபிக்கு பார்த்தீங்கன்னா ஏபிக்கு வந்து நம்ம 0. சரிங்களா? ஏ போர்டு 0வும் பி போர்டுக்கு 6 கொடுத்துருந்தேன். இது நண்பா நேற்று வர வேண்டிய ரிசல்ட்டு. ஆனால் ஒரு நாள் கழிச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 0 ஆறு அதே நம்பர் நமக்கு ஏபிக்கு கரெக்டாக. சரிங்களா? சரி நண்பா விடுங்க, பரவாயில்ல. நம்ம நாளைக்கு முன்னாடி கெஸிங்குள்ளே போகலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பா, இன்றைக்கி நம்ம சி போர்டுக்கு வின்னிங் எடுத்துன்னு இருக்கோம். இந்த சி போர்டுக்கு 5 நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். சி போர்டுக்கு 5 தான் வரும் அப்படின்ட்டு வின்னிங் எடுத்துன்னு இருக்கோம். சரி நண்பா, அதே மாதிரி நண்பா நல்லா ஸ்கிப் அடிக்காமல் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நான் 0வுமே சொல்லியிருப்பேன். நண்பா 3-5க்கு. சரிங்களா? இந்த 3-5க்கு கண்டிப்பாக ஒரு 3 0 வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நண்பா இங்கே ஒரு 0, இதில் ஒரு 0, இதில் ஒரு 0, இதில் 0 வரும்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து 2 0 வந்துருச்சு. சரி நண்பா, அப்போ மீதி இருக்கிற நண்பர் ஒரு 0 இருக்குது. சரிங்களா? நாளைக்கு நண்பா பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே நண்பா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா இங்கே ஒரு 3-5க்கு. சரியா? இந்த 3-5க்கு இங்கே ஒரு 3 0 வருமா? சரி நண்பா, இந்த 3-5க்கு 3 0. இது நண்பா பாருங்கள், 3-5க்கு 3 0 வரலாம். சரிங்களா நண்பா, இது சும்மா கெஸிங் மட்டும் தான். சரிங்களா? இது கணக்கு இல்லை. சரிங்களா? இப்போ நண்பர் நம்ம பி போர்டுக்கு வந்து மட்டும் நண்பா, அதாவது ஆல் போர்டு விளையாட நண்பர்கள் பி போர்டுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது நான் சொல்கிற நம்பர். சரிங்களா? நம்ம பாருங்கள் நண்பர், நான் ஒரு கட்டம் பண்ணுறேன். சரிங்களா? இது நண்பா, அது கட் பண்ணுறத விட நான் 2 நம்பரையும் மார்க் பண்ணியிருக்கேன். நண்பா இந்த 2 நம்பர். இப்போ ஒரு நாள் கேப் விட்டுட்டு அடுத்து 2 நம்பர். நம்ம திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு அடுத்து 2 நம்பர். நம்ம திரும்ப ஒரு நாள் கேப் விட்டுட்டு அடுத்து 2 நம்பர் பண்ணிங்கன்னா இந்த 6லேருந்து. சரிங்களா? இந்த 6லேருந்து 2 நம்பர் மார்க் ஆகுமா? இப்போ பாருங்க நண்பா, 0க்கு அதாவது 2 நம்பர் மட்டும் நம்ப ஒரு நாள் கேப் விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இது நல்லா பாருங்கள் நண்பா. 0க்கு. சரிங்களா? 0க்கு பக்கத்து நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 9 இருக்கணும், இல்லை 1 இருக்கும். சரி நண்பா, இப்போ எப்படின்னா நண்பா 0 1 2 3 4 5 ப்ளைனாக வரும் நண்பா. 5 6 7 8. சரிங்களா? 9 நண்பா. சரிங்களா? இப்போ 0 இருக்கு நண்பா. 0க்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா முன்னாடி 9 இருக்கும், அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நண்பா 1ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு நண்பா. இங்கே 8 இருக்குது. சரி நண்பா, இப்போ 8க்கு நண்பா இங்கே 8 இருக்குதுன்னா முன்னாடி 7 இருக்குது, இல்லைனா 9 இருக்குது. இது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் கீழே வரணும். பார்த்தீங்கன்னா 7 இருக்குது தான். இப்போ அதே மாதிரி நண்பா இங்கே 4 இருக்குது. சரிங்களா? இங்கே 4 நண்பா முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் தான். சரிங்களா? 5. இப்போ நண்பா 6 இருக்குது. அப்போ நாளைக்கு நண்பா 100% பி போர்டுக்கு 6 வராது. அப்போ பார்த்தீங்கன்னா 6க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, அப்படின்னா 7 இருக்குது. சரி நண்பா, அதனால் நான் என்ன பண்ணுறேன் நண்பா, இப்போ நம்ம திருப்பி பார்த்ததுக்கு 5 இல்லைனா 7 ஏதாச்சும் ஒரு நம்பர் பி போர்டு வரணும். நம்ம 5 7 மட்டும் தான் பி போர்டுக்கு வரணும். அதே மாதிரி பண்ணும்போது இந்த நம்பர் நம்ம இப்படி தான் பார்ப்போம். சரிங்களா? இப்படி பார்க்கும்போது இங்கே 2 0 நண்பா. சரிங்களா? இந்த 2 0 காமனாக இருக்குன்னா இந்த 7ங்க வந்துடணும். சரிங்களா? அதனால் நண்பா நமக்கு பி போர்டுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணி தரேன். சரிங்களா? பி போர்டுக்கு நண்பா 7 ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி நண்பா, பி போர்டுக்கு 7 நண்பா பாருங்கள், வின்னிங் வரைக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டு வரும்போது பி போர்டு டார்கெட் பண்ணிக்கோங்க. சரி நண்பா, நம்ம நேற்று வந்து இந்த நம்பர் மார்க் பண்ணுமா, இந்த நம்பர் மார்க் பண்ணிட்டு அதாவது நண்பா பி போர்டுக்கு நம்ம இப்படி மார்க் பண்ணியிருந்தோம். சரிங்களா? அதனால தான் நம்ம 8 வரும்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? நம்ம நண்பா 6 நம்ம பார்த்தீங்கன்னா 6 9 9 0 6 பார்த்தீங்கன்னா 9 9 00 6ன்னு இருக்கும். சரிங்களா? இங்கே 00 இருக்கும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 0 இருக்கும். ஆனால் 2 6, அதில் ஒரு 6 மிஸ்ஸிங். சரிங்க நண்பா, அப்போ மீதிக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த 8 தான் இருக்குது. சரிங்களா? அந்த 8ஆம் நம்பர் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8 வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு வந்து தான். சரிங்களா? நேற்று வந்து நம்ம பி போர்டுக்கு நம்ம 8 கொடுத்தோம், அந்த 8 பி போர்டு வந்து நீ 0 கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அதனால் நம்ம அந்த 8 வந்து அதாவது நம்ம 0 பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. சரிங்களா? அப்போ உள்ளே இருக்கணும், ஆனால் வந்து இருக்குது நண்பா நம்ம வந்து அது வந்து 8 தான் எடுத்தோம். சரிங்களா? அதனால் நம்ம அந்த இருக்கிற ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் இருக்குது. சரிங்களா? அது மார்க் பண்ணி கேட்குறேன். அதே மாதிரி நண்பா ஏன் 8 அங்கே தரேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. நம்ம பாருங்கள் இங்கே 2 5 9 5. சரிங்களா? இதே நண்பா இந்த மாதத்தோட ஃபஸ்ட்டில் பாருங்கள் 9 9 2 5 5. சரி நண்பா, இப்போ அடுத்த நம்பர் பாருங்கள் நண்பா இங்கே 8 இருக்குது. ரொம்ப புரியுதுங்களா? அதனால் 8 இருக்குது. அதனால் நம்ம 8 நம்ம சி போர்டு தருமா. அந்த மெத்தடுக்கு நம்ம அது மட்டுமே பார்த்து நம்ம 8 நம்ம சி போர்டு தர போகிறதில்ல. இன்னும் மெத்தட் இருக்குது நம்மக்கிட்ட. பார்த்தீங்கன்னா நண்பா இங்கே 2 5 9 5ன்னு இருக்கா. சரி நண்பா, இது அப்படியே பாருங்க நண்பா 9 5 5. சரிங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6 ஒன்று இருக்குது.
நண்பா 6 இருக்குது. அப்போ இந்த 2க்கு பார்த்தீங்கன்னா நண்பா பவரில் இருக்குது. சரி நண்பா, இன்னும் இந்த லைன் இந்த சாப்பா சரிங்களா. இப்போ நண்பா 3 இருக்குது. அப்போ 3க்கு பவர் நண்பா 8. இங்கே 2 பவர் வந்துச்சு நண்பா. இந்த 2 5யும் ஆட்டாங்க. இப்போ இந்த 9 காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 5 வந்துருச்சு சரிங்களா. நம்ம நேற்று இது மாதிரி பார்த்து தான் 5 சி போர்டு கொடுத்தேன், வின்னிங் வந்துருச்சு சரிங்களா. இப்போ நாளைக்கு நண்பா இங்கே 7 இருக்குது, 7 பவரில் இருந்துச்சு, இங்கே 8 இருக்குது சரி நண்பா. இந்த 8 வரும். ஏன்னா நண்பா 6 எடுக்கலாம்னா நம்மளுக்கு பி போர்டுக்கு வரும்போதே பார்த்துருச்சு 6 வந்தால் அது அங்கே தான் வரணும் சரி நண்பா. அதனால் வேறு எங்கேயும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நண்பா நான் 6ஆம் நம்பருக்கு எடுக்கல சரிங்களா. 6 ஒன்றும் வேணாம் நம்மளுக்கு. இப்போ இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா நண்பா 3 தான் சரிங்களா. அதே நண்பா அதுவும் மட்டுமே பார்த்து நம்ம வின்னிங் எடுக்கிறதில்ல, ஏன்னா இன்னொரு நம்பர் பார்க்குறோம். இப்போ நாளைக்கு போய் நண்பா வின் ரிசல்ட்டு நம்பர் லாஸ்ட் ரிசல்ட் பாருங்கள் 8899 இருக்குது சரிங்களா. அதனால் 889 இருக்குது. அப்புறம் நண்பர் மாதிரி டபுள்ஸ்னு ஒரு நம்பர் இருந்தாலே இதுலேருந்து ஒரு 8 கீழே வருமா, அடுத்த நாளைக்கு வின் ரிசல்ட்டு கீழே இருக்குமா நண்பா, கீழே இருக்கணா. அப்படி நண்பா என் கணக்கில் நண்பா 8 இல்லைனா உங்களுக்கு 9 9 தான் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. இது வந்து சப்போர்ட் தான் நண்பர் 9 சரிங்களா. இப்போ நாளைக்கு நண்பா நம்ம கணக்கில் இந்த 8 தான் இருக்குது சரிங்களா. ஏன்னா 8 நண்பா ஒரு 3 மெத்தடில் இந்த 8 தான் வருது. அப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நண்பா 8 கன்ஃபார்ம் ஆகுதா. அப்போ இங்கே 8 நண்பா, அப்போ நாங்கள் 7 நண்பா. நமக்கு ஏ போர்டுக்கு தான் சரிங்களா. நண்பா ஏ போர்டுக்கு நண்பா பாருங்கள், நான் சொல்கிற நம்பரில் பாருங்கள் நண்பா. இதில் எந்தெந்த போர்டுக்கு எந்தெந்த நம்பர் வரும்னு சொல்கிறேன். ஏ போர்டுக்கு எந்தெந்த நம்பர் வரும் சரிங்களா. நம்ம சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 3 5க்கு இப்போ 3 0 வரலாமா. இது நண்பா பார்த்தவங்க எல்லாருமே நாளைக்கு 0 தான் அதிகப்படியாக டார்கெட் பண்ணுவாங்க ஏ போர்டுக்கு சரிங்களா. ஆனால் நம்ம வந்து அதுவும் பவரில் ட்ரை பண்ணலாமா. ஏன்னா நண்பா இங்கே பாருங்கள் 5 6 5 சரிங்களா. இப்போ 6 5 5னா நண்பா நம்மளுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 5 9 5 சரிங்களா. இப்படி இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா அங்கே 9 இருக்குது, இங்கே 6 இருக்குது சரிங்களா. இப்போ நண்பா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 கிட்டத்தட்ட வந்துடணும் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 9 6 இருக்குது சரி நண்பா. அப்போ 9 6ன்னு இருக்கும்பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு 5 தான் நண்பா ஏ போர்டுக்கு வரணும் சரிங்களா. நம்மளுக்கு 5 தான் ஏ போர்டுக்கு வர மாதிரி ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நண்பா இப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு இப்படி இருந்தால் நண்பா இந்த 2 வந்தாலே இதுக்கு ஏதாச்சும் க்ளோஸ் இருக்கிற நம்பர் தான் சரிங்களா. இப்போ நண்பா இதுக்கு க்ளோஸ் இருக்கிற நம்பர் என்ன நம்பர் வரும்னா ஏ போர்டுக்கு நண்பா இந்த 5 வரணும். இப்போனா 5க்கு பவர் 0ன்னு வரணும். இல்லைனா -1 பண்ணிங்கன்னா இது 4 வருமா. அப்போ 4 9ன்னு வரணும் சரிங்களா. இது கூட +1 பண்ணிங்கன்னா 1 6ன்னு வரணும். நம்ம கூட நண்பா பார்த்தீங்கன்னா இந்த 1 6 நம்மளுக்கு வராதுன்ட்டு முடிவு பண்ணோம். அதேமாதிரி 9 4 வராதுன்ட்டு முடிவு பண்ணோம் சரிங்களா. அப்போ இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த 5 0 மட்டும்தான். நாளைக்கு நண்பா 0 5 அது ஏ போர்டுக்கே ட்ரை பண்ணிக்கோங்க. 0 5 எது வந்தாலும் சரி நண்பா அது ஏ போர்டு ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. அதனால் நண்பா நாளைக்கு நான் வந்து 0 தரல ஏ போர்டுக்கு, இருந்த நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் 5 தரேன் நண்பா. அதான் நண்பா ஏ போர்டுக்கு நான் 5 தரேன் சரிங்களா. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நண்பா ஒரே ஒரு நம்பர் தான் வின்வினோட ரிசல்ட்டுக்கு. அவனோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வின்வினோட ரிசல்ட்டு 889. அதுக்கு முன்னாடி வின்வினோட ரிசல்ட் பாருங்கப்பா இங்கே 9 4 9 5 அது நண்பா பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் தான் இருக்காங்க சரிங்களா. ஏன்னா 4 9ன்றது 2 ஒரே நம்பர் தான். இங்கே 8 9 2 ஒரே நம்பர் தான் சரிங்களா. அதனால் நண்பா உங்களுக்கு டபுள்ஸ் ஏதாச்சும் தோணுச்சுன்னா அது ஏபியை ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. இப்போ நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா நண்பா ஒரே ஒரு நம்பர் தான் 5 நண்பா. ஏ போர்டுக்கு 5 சரிங்களா. ஏ போர்டுக்கு 5 ஸ்ட்ராங்காக இருக்குது. பி போர்டுக்கு நண்பா 7 நண்பா. இது வந்து ஆல் போர்டு விளையாடுறவங்களுக்கு பி போர்டு ட்ரை பண்ணிங்கன்னா 7 வின்னிங் வந்துடும் சரி நண்பா. இப்போ நம்ம சி போர்டுக்கு 8 பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நம்பர் தான் தரேன் 578 நம்ம கணக்கில் ஒரே ஒரு நம்பர் தான். அப்படி இல்லைனா நம்ம 078 ஒரு செட்டு ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. ஆனால் 578 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த நம்ப நீங்கள் வந்து 078 சரிங்களா. அப்படி இல்லைனா 678. ஆனால் 678 6 7 8 லைனாக வரதுனால அங்கே 6 வராது ஏ போர்டுக்கு சரிங்களா. அதனால் நண்பா 578 தான் ஸ்ட்ராங்காக இருக்குது சரி நண்பா. சரி நண்பா, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்க நண்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் சரி நண்பா. நண்பா இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா டிலேவாக தான் வருது சரிங்களா. ஏன்னா நண்பா ஊருக்கு வந்திருந்தேன். ஊருக்கு வந்து நண்பா நைட் 10 மணி தான் வீட்டுக்கு வந்தேன். வந்துட்டு சாப்பிட்டு படுத்துக்கிறதுக்கே 11 மணி ஆயிடுச்சு சரிங்களா. அதனால் நண்பா நான் காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு 11 மணிக்கு படுத்து ஒரு 12 மணி வரைக்கும் கெஸ்ஸிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நைட் வந்து சரி 17 மணிக்கு மேலே எங்கள் நம்ம ஊரில் நண்பா வில்லேஜ் சைடு சரிங்களா. அதனால் இங்கே வந்து டவர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம காலையில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. சரி நண்பா பாருங்கள் 578 ஒரே ஒரு நம்பர் தான் சரிங்களா. அதே மாதிரி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் போட்டுங்க. அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோ நம்பர் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி சி போர்டுக்கு 5 வின்னிங் வாய்ந்த நண்பர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சரி நண்பா. சரி நண்பா, தேங்க் நண்பா.